கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அப்போஸ்தலருடைய நடபடிகள் புஸ்தகத்தை இந்த நாட்களிலே நாம் தியானிக்க இருக்கிறோம். ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகள் ஒவ்வொரு வாரமும் தடையில்லாமல் நீங்கள் இந்த வேத பாட வகுப்பில் இணைந்து கொள்ள உங்களை அன்பாய் அழைக்கிறேன். கர்த்தர் நல்லவர். அப்போஸ்தலருடைய நடபடிகள். இந்த அப்போஸ்தலர் என்கிற வார்த்தை நீங்க பல முறை கேள்விப்பட்டிருக்கலாம். ஆனாலும் நான் உங்களுக்கு சொல்றேன், ஒரு செய்தியோடு அனுப்பப்பட்டவர் என்று அர்த்தம். நல்ல கவனிங்க. ஒரு குறிப்பிட்ட செய்தியோடு அனுப்பப்பட்டவர், குறிப்பிட்ட செய்தியோடு அனுப்பப்பட்டவர். புரியுதா உங்களுக்கு? கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். பொதுவாக இந்த வார்த்தை யாருக்கு சொல்லுவாங்க அப்படின்னா, ஒரு தேசத்திலிருந்து இன்னொரு தேசத்துக்கு செய்தியோடு அனுப்பப்படுகிறவர்கள். சரிதானா? சில விஷயங்களை பொதுவாய் அறிவிப்பார்கள், ஆனால் சில விஷயங்களை ரொம்ப ரகசியமாய் அது அனுப்பப்படுகிற செய்தியாக இருக்கும். நம்பிக்கைக்குரிய சில ஆட்களை அவர்கள் தேர்ந்தெடுத்து ஒரு தேசத்திலிருந்து இன்னொரு தேசத்துக்கு செய்தியை கொண்டு போவதற்கென்றே அவர்களை வைத்திருப்பாங்க. சரிதானா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர்களை அப்போஸ்தலர்கள் என்று வாசிக்கிறோம். இப்போ உதாரணத்துக்கு எஸ்தர் புஸ்தகத்தை வாசிக்கும் போது 127 நாடுகளுக்கும் அன்றைக்கு செய்தியை கோவேறு கழுதைகளிலும் அஞ்சற்காரர் கையிலையும் கொடுத்து அனுப்பினார்களாம். அப்ப 127 நாடுகளுக்கும் அவர்கள் செய்தியை சுமந்து கொண்டு போகிறார்கள். அப்படி போகிறவர்களுக்கு பேர் தான் அப்போஸ்தலர் என்று அழைக்கப்பட்டாங்க. புரியுதா உங்களுக்கு? நீங்க ஈஸியா புரிஞ்சுக்கிறதுக்காக உங்களுக்கு சொல்றேன். ஓகே, இப்போ சபை வளர்கிறது. உங்களுக்கு தெரியும், எருசலேமிலே சபை ஆரம்பிக்கப்பட்டது. அந்த பெந்தேகோஸ்தே நாள் அன்று சபை ஆரம்பிக்கப்படுகிறது. அப்போ சபை ஆரம்பிக்கப்பட்டது. ஏற்கனவே 12 சீஷர்கள், அதிலே யூதாஸ்காரியோத் மரித்து போனார். அவரிடத்துல இன்னொரு ஆள் ஸ்தோத்திரம் ரீப்ளேஸ் பண்ணப்படுறாரு அங்க. பிறகு இந்த 12 அப்போஸ்தலர்கள் மாத்திரம் இல்லாமல் கர்த்தர் பவுலை எழுப்புகிறார். இன்னும் நிறைய உடன் ஊழியர்களை எழுப்புகிறார். தீமத்தை எழுப்புகிறார். இந்த புஸ்தகத்தை எழுதின லூக்காவை எழுப்புகிறார் இல்லையா? சீலாவை எழுப்புகிறார், தீத்துவை எழுப்புகிறார், பர்னபாவை எழுப்புகிறார் ஆண்டவர். அப்ப இவர்கள் எல்லாரும் சேர்ந்து அன்றைக்கு எப்படி இயேசுவின் சுவிசேஷத்தை தேசங்களுக்கு கொண்டு போனார்கள். அதான் நான் சொன்னேன், செய்தியோடு அனுப்பப்படுகிறவர்கள் என்ற அர்த்தம். சரிதானா? செய்தியோடு அனுப்பப்படுகிறவர்கள். அப்ப இந்த ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை எப்படி தேசங்களுக்கு கொண்டு போனார்கள். சரிதானா? ஏன்னா ஆண்டவர் சொன்னார், இந்த புஸ்தகத்தில் வாசிக்க போகிறோம், 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில், நீங்கள் பூமியின் கடைசி பரியந்தம் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள். சரிதானா? அப்போ பூமியின் கடைசி பரியந்தமும் இயேசுவின் சுவிசேஷம் என்ன செய்யப்படணும்? கொண்டு செல்லப்பட வேண்டும். அதற்காகத்தான் ஸ்தோத்திரம், ஆமென், ஆண்டவர் இந்த அப்போஸ்தலர்களை எல்லாம் தெரிந்து கொண்டார். இந்த பரிசுத்தவான்களை எல்லாம் தெரிந்து கொண்டு இவர்கள் மூலம் என்னென்ன கிரியைகளை எல்லாம் செய்தார் என்பதுதான் இந்த புஸ்தகம். இவர்கள் எப்படி ஊழியத்திற்கு எழும்பினாங்க, எந்தெந்த வகையிலெல்லாம் ஊழியம் செய்தார்கள். அப்படித்தானா? எல்லாரும் ஒரே மாதிரி ஊழியம் செய்யல இல்லையா? ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஸ்தேவானை குறித்து வாசிக்கிறோம், ஜனங்களை விசாரிப்பதற்கென்று ஏற்படுத்தப்பட்டாங்க. பிலிப்புவை குறித்து வாசிக்கிறோம் இல்லையா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால இவர்கள் எப்படியெல்லாம் செயல்பட்டு தேவனுடைய ராஜ்யத்தை கட்டினாங்க, எப்படிப்பட்ட செயல்களை எல்லாம் செய்து இயேசுவின் சுவிசேஷத்தை தேசங்களுக்கு கொண்டு போனாங்க என்பதுதான் நாம் இங்கே அறிந்து கொள்ளுகிற காரியம். உங்களுக்கு புரியுதா நான் சொல்றது? அதனால இந்த அப்போஸ்தலருடைய நடபடிகள், ஆமென், ஸ்தோத்திரம், இந்த புஸ்தகத்தில் இருக்கிற எல்லா சத்தியங்களையும் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு அவர் வெளிப்படுத்துவாராக. சரி, இப்ப விஷயத்துக்கு வந்துருவோம். இந்த புஸ்தகத்தை எழுதினது யார்? உங்களுக்கு தெரியும். தெரியாதவர்களுக்கு நான் சொல்லுகிறேன், இந்த புஸ்தகத்தை எழுதினது லூக்கா. எந்த லூக்கா?
4 சுவிசேஷத்தை வாசிக்கிறோம். மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான். சரிதானா? அப்ப இந்த 3வது சுவிசேஷத்தை எழுதின லூக்கா இருக்கிறார் பார்த்தீங்களா, அவர் தான் இந்த புஸ்தகத்தை என்ன செய்தார்? எழுதினார். யார் இந்த லூக்கா? இவர் ஒரு யூதனா அப்படின்னா இல்லை. எழுதுனா இவர் ஒரு யூதனா? இல்லை. இவர் யார்? ஒரு புறஜாதியான். புறஜாதியார்னா யாரு? அவர் ஒரு கிரேக்கர். சரியா? அவர் கிரேக்கர் மாத்திரம் கிடையாது. அவர் யார்? அவர் ஒரு மருத்துவர் என்று சொல்லப்படுகிறது. பிலமோன் 1:24 அங்கே ஸ்தோத்திர மருத்துவனாகிய லூக்கா உங்களுக்கு வாழ்த்துதல் சொல்லுகிறான் அப்படிங்கிறார். உங்களுக்கு புரியுதா? ஆண்டவர் பாருங்க, ஸ்தோத்திரம், அல்லேலூயா, எப்படிப்பட்ட மனிதர்களையும் தம்முடைய ஆமேன் சேவையில வைத்து பயன்படுத்துகிறார். சரிதானா? இன்றைக்கும் ஆமேன் அப்படிப்பட்ட அல்லேலூயா நல்ல படித்தவர்கள், ஞானம் உள்ளவர்கள் தேவனுடைய ராஜ்யத்திற்கு தேவை, தேவனுடைய ராஜ்யத்தின் வேலைக்கு தேவை. சரிதானா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சரி, இப்போ நல்ல கவனிங்க. இவர் இந்த புஸ்தகத்தை எழுதுவதற்கு ஒரு காரணத்தை சொல்லுகிறார். ஏன் இந்த அப்போஸ்தலர் நடபடிகள் புஸ்தகத்தை எழுதினார் அப்படின்னா, நீங்க இன்னொன்னு புரிஞ்சுக்கிடுங்க. இந்த லூக்கா சுவிசேஷத்தையும் எழுதினார், கூடவே இந்த அப்போஸ்தலர் நடபடிகளை என்ன செய்கிறார்? இங்கே அவர் எழுதுகிறார். யாருக்கு எழுதுகிறார் அப்படின்னா, இந்த 2 புஸ்தகத்தையுமே ஒரு மனிதனுக்காக எழுதுகிறார். நல்லா கவனிங்க. இந்த 2 புஸ்தகத்தையுமே ஒரு மனிதனுக்காக எழுதுகிறார். யார் அந்த மனிதன்? ஸ்தோத்திரம், தெயோப்பிலு என்கிற ஒரு மனிதன். தெயோப்பிலு என்கிற ஒரு மனிதன். சரியா? இப்ப அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை பாருங்க. தெயோப்பிலுவே, இயேசுவானவர் தாம் தெரிந்து கொண்ட அப்போஸ்தலருக்கு பரிசுத்த ஆவியினாலே கட்டளையிட்ட பின்பு. சரியா? இப்போ இதை நீங்க இன்னும் புரிஞ்சுக்கிடணும்னா லூக்கா 1ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். வேதத்தை அறிந்தவர்களுக்கு இதெல்லாம் தெரியும், அடிப்படையான காரியங்கள். ஆனாலும் ஸ்தோத்திரம், தெரியாதவர்களுக்கு இந்த காரியங்கள் எல்லாம் உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். இப்போ லூக்கா 1ஆம் அதிகாரம் முதல் வசனத்திலிருந்து வாசிக்கிறேன் பாருங்க. மகா கணம் பொருந்திய தெயோப்பிலுவே, நாங்கள் முழு நிச்சயமாய் நம்புகிற சங்கதிகளை ஆரம்பம் முதல் கண்ணார கண்டு வசனத்தை போதித்தவர்கள் எங்களுக்கு ஒப்புவித்தபடியே அவைகளை குறித்து சரித்திரம் எழுத அநேகம் பேர் ஏற்பட்டபடியினால் ஆதி முதல் எல்லாவற்றையும் திட்டமாய் விசாரித்தறிந்த நானும் உமக்கு உபதேசிக்கப்பட்ட விசேஷங்களின் நிச்சயத்தை நீர் அறிய வேண்டும் என்று அவைகளை ஒழுங்காய் உமக்கு எழுதுவது எனக்கு நலமாய் தோன்றிற்று. புரியுதாப்போ? அப்ப இந்த 2 புஸ்தகத்தையும் யாருக்காக தான் எழுதுகிறார்? ஆமா, தெயோப்பிலுவுக்கு எழுதுகிறார். ஏன் தெயோப்பிலுவுக்கு எழுதுகிறார் அப்படின்னா, நல்லா கவனிங்க. இதுக்கு நிறைய சரித்திர ஆதாரங்களை சொல்லுகிறார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சரியா? இப்போ இந்த தெயோப்பிலுவுக்கு இயேசுவை பற்றி ஒரு தெளிவான புரிதல் இல்லை. புரியுதா உங்களுக்கு? தெளிவான புரிதல் இல்லை. ஏன்னா இயேசு கிறிஸ்துடைய மரணம் உயிர்த்தெழுதலுக்கு பிறகு அவரவர் இயேசுவை குறித்து பல காரியங்களை அவங்க உபதேசிச்சுட்டு இருக்காங்க. இயேசுவை குறித்து நிறைய கட்டுக்கதைகள் உருவாகிறது. இயேசுவை குறித்து நிறைய உண்மைக்கு புறம்பான செய்திகள் எல்லாம் அன்றைக்கு பரவி கொண்டிருக்கிறது. இந்த தெயோப்பிலுவுக்கு ஒன்றும் புரியல. ரொம்ப பாலிய சிநேகிதன் இந்த லூக்காவுக்கு. சரிதானா? ஸ்தோத்திரம். அப்போ இந்த தெயோப்பிலு ரொம்ப குழப்பம் அடைந்திருந்த நேரத்தில் இந்த பேதுரு, இந்த ஸ்தோத்திரம், லூக்காவினிடத்தில் வந்து அவர் கேட்டார். என்ன கேட்கிறார் அவரு? ஆமா, யார்தான்ப்பா இயேசு? இயேசுவை பற்றிய சங்கதிகள் தான் என்ன? என்ன ஆளாளுக்கு ஒன்று என்ன பண்றான்? சொல்லிட்டு இருக்கான். ஆளாளுக்கு ஒவ்வொரு காரியத்தை சொல்றான். அதனால யார் தான் இயேசு? அவரை பற்றி செய்தி தான் என்ன? உண்மை செய்தி என்ன? நிறைய சொல்லப்படுது. ஆனா எதுதான் உண்மை அப்படி என்று ஸ்தோத்ரா அவரிடத்துல கேட்டபோது லூக்கா யோசித்தார், அவருக்கு ஒரு தப்பான தகவல் போயிடக்கூடாது,
ஒரு தவறான காரியங்களை அறிந்து வைத்துக் கொள்ளக்கூடாது. அதனால நம்ம என்ன பண்ணிடுவோம், அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது அவைகளை ஒழுங்காய் எழுதுவது சரிதானா? ஸ்தோத்திரம். ஆமா, எனக்கு நலமாய் தோன்றிற்று. உமக்கு எது உண்மையோ அது தெரியணும், எது நடந்ததோ அது உமக்கு தெரியணும். சரிதானா? ஸ்தோத்திரம். அப்போ அவர் சொல்லுகிறார், நிறைய நான் ஆட்கள்கிட்டலாம் கேட்டு, கண்ணார கண்டவர்கள்ட்ட கேட்டு அவைகளை உமக்கு ஒழுங்கா எழுதியிருக்கிறேன் அப்படி என்று அவர் சொல்லுகிறதை நம்மால பார்க்க முடிகிறது. புரியுதானா? கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். சரி, இப்போ இந்த லூக்கா சுவிசேஷத்துல அவர் என்ன எழுதினார், அப்போஸ்தலருடைய நடபடிகள் புஸ்தகத்துல என்ன எழுதினார், இதுதான் நம்ம கவனிக்கணும். இப்ப லூக்கா சுவிசேஷத்துல அவர் எழுதினது என்னன்னா, இயேசு கிறிஸ்துவுடைய பிறப்பிலிருந்து அவருடைய மரணம் உயிர்த்தெழுதல் வரைக்கும் என்னெல்லாம் நடந்தது, என்னெல்லாம் நடந்தது ரொம்ப டீட்டெயிலா இருக்கும் லூக்கா சுவிசேஷம். ஆமாவா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவருடைய பிறப்பின் வர்த்தமானம், இயேசு கிறிஸ்து பிறந்த போது எப்படிப்பட்ட சட்டம் உண்டாயிற்று, குடிமதிப்பு எழுத அவங்க எல்லாம் போனாங்கன்னு சொல்லப்பட்டிருக்கும். பிறகு போன இடத்துல பிரசவ வலி உண்டாயிற்று சொல்லப்பட்டிருக்கும். சத்திரத்தில் பிறந்தார் சொல்லப்பட்டிருக்கும். அவர் பிறந்த போது மேய்ப்பர்களுக்கு ஸ்தோத்திரம் தூதன் செய்தியை கொண்டு போனான் சொல்லப்பட்டிருக்கும். ஆண்டவருக்கு மகிமை. இப்படி ரொம்ப டீட்டெயிலாக இருக்கும். இயேசு கிறிஸ்துடைய பிறப்பிலிருந்து அவர் செய்த ஊழியம், பிறகு அவருடைய மரணம், உயிர்த்தெழுதல் வரைக்கும் உள்ள சங்கதிகள் தான் இந்த லூக்கா சுவிசேஷம். சரிதானா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்ப என்ன சொல்றாங்கன்னா, இந்த லூக்கா சுவிசேஷத்தின் 2வது பகுதி தான் அப்போஸ்தலர் நடபடிகள். புரியுதா? நான் இந்த புஸ்தகத்தை குறித்த ஒரு சில கொஞ்சம் அறிமுகத்தை உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன். பிறகு நம்ம ஒவ்வொரு அதிகாரமாக தியானிக்க போகிறோம். அதுல உங்களுக்கு ஸ்தோத்திரம் இதுல இருக்கிற காரியங்களை இன்னும் நாம் அறிந்து கொள்ள போகிறோம். இந்த லூக்கா சுவிசேஷத்துடைய 2வது பகுதி தான் இந்த அப்போஸ்தலருடைய நடபடிகள். இப்போ மறுபடியும் விஷயத்துக்கு வந்துடுறேன். லூக்கா சுவிசேஷத்தின் செய்தி என்ன? இயேசு கிறிஸ்துடைய பிறப்பிலிருந்து அவருடைய உயிர்த்தெழுதல் வரைக்கும். இப்போ 2வது பகுதி என்று சொல்லப்படுகிற அப்போஸ்தலருடைய விஷயம் என்ன? ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலுக்கு பிறகு, சரிதானா? இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலுக்கு பிறகு என்னெல்லாம் நடந்தது இன்றைய காலகட்டம் வரைக்கும். ஒருவேளை இன்னைக்கு உள்ள விஷயம் இதுல எழுதப்படாவிட்டாலும் உங்களுக்கு புரியுதா? அப்ப இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலுக்கு பிறகு சபை என்ன ஆனது, எப்படி வளர்ந்தது, எப்படி அவருடைய திட்டம் இந்த பூமியில நிறைவேறினது, எப்படி ராஜ்யங்களுக்கு சுவிசேஷம் கடந்து போனது, எருசலேமிலே ஸ்தோத்திரம் அப்படிதானா உண்டான சுவிசேஷம் எப்படி முழு உலகத்துக்கும் போனது என்பதை குறித்து தான் இதுல எழுதப்பட்டிருக்கிற காரியம். உங்களுக்கு புரியுதா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால ரொம்ப நீங்க குழப்பிக் கொள்ளக்கூடாது. ஓகே, இப்போ இந்த புஸ்தகம் எழுதப்பட்ட இன்னும் சில நோக்கங்கள் உண்டு. முக்கியமான நோக்கம் என்ன அப்படின்னா, எருசலேமிலே ஆரம்பிக்கப்பட்ட சுவிசேஷம், எருசலேமிலே துவங்கின சுவிசேஷம் அப்படி வச்சுக்கலாமா? எருசலேமிலே துவங்கின ஆரம்பித்த சுவிசேஷம், இயேசுவின் சுவிசேஷம் எப்படி முழு உலகத்துக்கும் கடந்து போனது. நல்லா கவனிங்க. எப்படி முழு உலகத்துக்கும் கடந்து போனது, இதுதான் இங்க நம்ம அறிந்து கொள்ளுகிற விஷயம் இந்த புஸ்தகத்துல. புரியுதா உங்களுக்கு? கர்த்தருக்கு மகிமை. எருசலேம்ல ஒரு சின்ன ஒரு பட்டணத்துல, ஒரு சின்ன இஸ்ரவேல் தேசத்துல, பாலஸ்தீனாவில், அதுல பிறந்த இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷம் எப்படி இந்த முழு ஆசியாவுக்கும் கடந்து போனது, ஐரோப்பாவுக்கு கடந்து போனது, முழு உலகத்துக்கும் எப்படி அது கடந்து போனது அப்படிங்கிற விவரங்களை சொல்லுவதற்காக எழுதப்பட்டது இந்த புஸ்தகம். இன்னொரு நோக்கம் இருக்கிறது. என்ன நோக்கம் அப்படின்னா, உங்களுக்கு தெரியும், கிறிஸ்தவர்கள் அன்றைக்கு இயேசுவை பின்பற்றினவர்கள், ரட்சிக்கப்பட்டவங்க, சபையில சேர்த்து கொள்ளப்பட்டாங்க. பெரும்பாலும் எங்கிருந்து அவங்க வந்தவங்கன்னா, பெரும்பாலும் யூத மார்க்கத்தில் இருந்தவர்கள் ரட்சிக்கப்பட்டாங்க சபைக்குள்ள. நல்ல கவனிங்க. யூத மார்க்கத்தில் இருந்தவர்கள் ஆரம்பத்தில் ரட்சிக்கப்பட்டாங்க. பிறகு கொஞ்ச நாள் ஆகிறது, பேதுருவுடைய
ஊழியத்தில் இன்னும் சில புறஜாதியார் சந்திக்கப்படுறாங்க. சரியா? ஸ்தோத்திரம். இப்ப புறஜாதியார் இருக்கட்டும். இப்ப இந்த யூதர்கள்ல இருந்து ரட்சிக்கப்பட்டு சபையில சேர்க்கப்பட்டாங்க. வசனத்துல வாசிக்கிறோம், 3000 பேர் ரட்சிக்கப்பட்டார்கள், ஞானஸ்நானம் பெற்றார்கள். பிறகு 5000 பேர் ரட்சிக்கப்பட்டாங்க. 6ஆம் அதிகாரத்துக்கு வரும்போதெல்லாம் ஸ்தோத்திரம், சீஷர்களுடைய தொகை எருசலேமிலே மிகவும் அதிகமாய் பெருகிற்று. சரியா? அதிகமா பெருகிடுச்சு, அதிகமா பெருகிடுச்சு. ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையில சேர்த்து கொண்டு வந்தார். இப்போ இந்த யூதர்கள் ரட்சிக்கப்பட்டு திரள் திரளா இயேசுவை ஆராதிக்க ஆரம்பிக்கும் போது அங்கிருந்த வைராக்கியம் உள்ள யூதர்கள் இந்த ரட்சிப்பின் தேவனுடைய கிரியைகளை தடுக்க முடியல. உங்களுக்கு புரியுதா? 3ஆம் அதிகாரத்திலலாம் 4ஆம் அதிகாரத்திலலாம் நீங்க படிக்கும்போது 3ஆம் அதிகாரத்தில் ஒரு அற்புதம் நடக்குது. எப்படியாவது இயேசுவின் நாமத்தை சொல்லக்கூடாதுன்னு சொல்லி அவர்களை கட்டி விசாரிக்கிறாங்க. 4ஆம் அதிகாரத்தில் வசனத்தில் வாசிக்கிறோம், ஜனங்கள் அப்போஸ்தலர்களை சூழ்ந்து கொண்டு நின்றாங்க, அப்போஸ்தலர்களை அண்டி கொண்டு நின்றாங்க அப்படின்னு வாசிக்கிறோம். அதனால இந்த ரட்சிப்பின் திட்டத்தை என்ன செய்ய முடியலன்னாக்கா, யூத தலைவர்களால, வைராக்கியம் உள்ள யூதர்களால தடுக்க முடியல. புரியுதா? அதனால ஒரு கட்டு கதையை அவிழ்த்து விடுறான். என்ன அவிழ்த்து விடுறான் அப்படின்னா, இந்த கிறிஸ்தவர்கள் அரசாங்கத்துக்கு கீழ்ப்படியாதவர்கள், இந்த கிறிஸ்தவர்கள் ரோம சாம்ராஜ்யத்துக்கு எதிர்த்து நிற்கிறவர்கள். சரியா? எதிர்த்து நிற்கிறவங்க, கலகம் பண்ணுகிறவங்க. ஏன்னா அன்றைக்கு ராயனை வணங்குகிற, ரோம அரசனை வணங்குகிற வழக்கம் இருந்துச்சு அன்னைக்கு. புரியுதா உங்களுக்கு? ஸ்தோத்திரம். ராயனை வணங்குகிற ஒரு வழக்கம் இருந்துச்சு. மகா ஏருதுவின் காலத்திலேயே அது துவங்கப்பட்டது. ஆனா கிறிஸ்தவர்கள் என்ன செய்கிறது இல்ல, இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொண்ட பிறகு யூதர்களும் செய்ய மாட்டான். நல்லா கவனிங்க. ஆனாலும் இந்த யூதர்கள் என்ன பண்றது இப்போ? ஆமா, சபையில சேரக்கூடாதுன்னு தடுக்க முடியல. ஏன்னா அங்க கிரியைகள் நடக்குது, அற்புதம் நடக்குது இல்லையா? உபதேசங்கள் போதிக்கப்படுகிறது, சத்தியம் போதிக்கப்படுது. இப்ப அவனை தடுத்து நிறுத்த முடியல. அதனால இந்த ரோம அதிகாரிகள்கிட்ட போய் இந்த கிறிஸ்தவர்களை பற்றி, சபையாய் கூடியிருக்கிற கிறிஸ்தவ சபையை குறித்து தப்பு தப்பான எண்ணங்களை அவன் உண்டாக்கிட்டான். புரியுதா? அவர்கள் கலகம் பண்ணுகிறவர்கள். இயேசு கிறிஸ்து அவர்கள் ஆராதிக்கிற அவங்க பாஸ், அவங்க தெய்வம். இயேசு கிறிஸ்துவின் தெய்வீகத்தை அவங்க ஏற்றுக்கொள்ளலை. அதனால அவர்களுடைய தலைவன் இந்த ரோம சாம்ராஜ்யத்துக்கு விரோதமாக கலகம் பண்ணதுனாலதான் ரோமர்கள் அவரை சிலுவையில் அடித்தாங்க. இப்ப அவரை பின்பற்றுகிற இவங்களும் தேசத்துல கலகம் பண்ணி கொண்டிருக்கிறாங்க இல்லையா? கீழ்ப்படிய மாட்டுக்காங்க, ராஜ்யத்தின் திட்டங்களுக்கு, சட்டங்களுக்கு இடம் கொடுக்க மாட்டுக்காங்க. அதாவது ஸ்தோத்திரம், கீழ்ப்படிய மாட்டுக்காங்க. அப்படி என்று தவறான ஒரு வதந்தி அன்றைக்கு இருந்ததுனாலே லூக்கா எழுதுகிறார், எப்பா கிறிஸ்தவங்களை நீங்க தப்பா நினைக்காதீங்க, கிறிஸ்தவர்கள் அப்படிப்பட்டவர்கள் அல்ல, அவர்கள் மிகவும் தாழ்மை உள்ளவர்கள். அவர்களுடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லி இருக்கிறார், ராயனுக்குரியதை ராயனுக்கு கொடு என்று அவர் சொல்லி இருக்கிறார். அதனால நீங்க அவரை தப்பா புரிஞ்சுக்கிடாதீங்க கிறிஸ்தவர்களே. அவர்கள் உங்களுக்காக ஜெபித்தால் நீங்கள் இன்னும் வெற்றி பெறலாம், உங்கள் ராஜ்யம் இன்னும் செழிக்கும், உங்கள் ராஜ்யம் இன்னும் ஆசீர்வதிக்கப்படும். அவர்கள் தேசங்களுக்காக ஜெபிக்கிறவர்கள், அதிகாரிகளுக்காக ஜெபிக்கிறவர்கள், ஆளுகை செய்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறவர்கள். அதனால அவர்களை குறித்து தப்பா நினைச்சிடாதீங்க அப்படி என்று ஸ்தோத்திரா அவர் அன்றைக்கு இதை விளங்க பண்ண வேண்டும் என்பதற்காக இந்த புஸ்தகத்தை என்ன செய்கிறாருங்க, எழுதுகிறார். ஓகேவா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால நீங்க இந்த அப்போஸ்தலர் நடபடிகள் புஸ்தகத்தை வாசிக்கும் போது நான் சொல்ற இந்த சம்பவங்கள் எல்லாம் இருக்கும். எப்படி இந்த ரோம அதிகாரிகளை இந்த யூதர்கள் தூண்டி விட்டுக்கிட்டே இருந்தான். 27ஆம் அதிகாரத்துக்கு வரும்போதெல்லாம் இல்லையா, 26, 25 இந்த அதிகாரங்கள்லாம் படிக்கும்போது அவர்கள் எப்படி செயல்பட்டார்கள் என்பதெல்லாம் ரொம்ப அழகா சொல்லப்பட்டிருக்கும். சரிதானா? ஸ்தோத்திரம். சரி, இப்போ இந்த புஸ்தகத்தை நீங்க ரொம்ப ஈஸியா புரிஞ்சுக்கிறதுக்கு நல்லா கவனிங்க.
இந்த அப்போஸ்தலர் நடபடிகள் புஸ்தகத்தை நீங்கள் ஈஸியாக ரொம்ப சுலபமாய் புரிந்து கொள்வதற்கு இதை நீங்கள் ஒரு 6 பிரிவுகளாக நீங்கள் பிரித்து படிக்க முடியும். இல்லாட்டா இந்த 6 பிரிவுகளில் ஸ்தோத்திரம் சபை எந்தெந்த நிலையிலே அது பெருகினது வளர்ந்தது என்பது இங்கே சொல்லப்பட்டிருக்கும். உங்களுக்கு புரியுதா? நல்ல கவனிங்க. இந்த 6 பிரிவுலையும் நீங்கள் இந்த 6 பிரிவுகளாக பிரித்து படிக்கும்போது ஒவ்வொரு பிரிவின் முடிவிலையும் சபை எந்த உச்சத்தை அடைந்தது, எப்படிப்பட்ட வளர்ச்சியை அடைந்தது என்பதை நீங்கள் வாசிக்க முடியும். இந்த அப்போஸ்தலர் நடபடிகள் புஸ்தகத்தில் இருக்கிற விஷயங்களை உங்களுக்கு சொல்கிறேன். முதலாவது 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 6ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் வரைக்கும் ஒரு முதல் பகுதியாக நீங்கள் பிரித்து படிக்க முடியும். நீங்கள் ரொம்ப ஈஸியாக புரிஞ்சுக்கிறதுக்காக உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். சரிதானா? ஸ்தோத்திரம். வேதத்தை புதிதாய் கற்கிறவர்கள் இருப்பீங்க, வேதத்தை இப்போதான் நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிருப்பீங்க. சரிதானா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அதனால் உங்களுக்கு ரொம்ப எளிமையாக உங்களுக்கு நான் அதை சொல்லிக் கொடுக்குறேன். சரியா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போது 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 6ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் வரைக்கும் நீங்கள் வாசிப்பீங்கன்னா சபை எப்படி எருசலேமிலே ஆரம்பிக்கப்பட்டது. புரியுதா? எப்படி எருசலேமில் சபை ஆரம்பிக்கப்பட்டது என்கிற விபரத்தை இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. சரிதானா? ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். உங்களுக்கு தெரியும், பெந்தேகோஸ்தே பண்டிகை அன்று, பெந்தேகோஸ்தே 50வது நாள், இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த 50வது நாள் ஸ்தோத்திரம் வருகிற ஒரு பண்டிகை தான் பெந்தேகோஸ்தே பண்டிகை, இல்லையா? ஆமாம், வாரங்களின் பண்டிகை இதெல்லாம் சொல்லுவாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போ உங்களுக்கு தெரியும், அந்த பெந்தேகோஸ்தே நாள் அன்று பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட்டார். பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட்டார். நீங்க 2ஆம் அதிகாரத்துல இதை வாசிக்க முடியும். சரியா? 2ஆம் அதிகாரத்துல வாசிக்க முடியும். திடீரென்று ஒரு பெரிய சத்தம், திடீரென்று ஒரு பெரிய முழக்கம். கர்த்தருக்கு மகிமை. இதெல்லாம் நம்ம 2ஆம் அதிகாரத்தை தியானிக்கும் போது இன்னும் டீட்டெயிலாக நம்ம வாசிப்போம். சரிதானா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ ஆவியானவர் தங்களுக்கு தந்தருளின வரத்தின்படியே அவரவர் அந்நிய பாஷைகளை பேச ஆரம்பிக்கிறாங்க. சரியா? அந்நிய பாஷைகளை பேச ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கு பிறகு கீழே நிறைய ஜனங்கள் நின்றாங்க. ஒரு 13 தேசத்தார் நின்றாங்கன்னு சொல்லப்பட்டிருக்கிறார். இப்ப மேல பேசுற ஆட்களுக்கு தெரியல என்ன பேசுறோம். ஏன்னா அவர்கள் தேவனுடைய மகத்துவத்தை பேசினார்கள் அப்படின்னு வாசிக்கிறோம். ஆனா கீழே நின்றுட்டு இருக்கான் பாருங்க, அவனுக்கு புரியுது விஷயம். இப்ப அவங்க பேசிக்கிட்டாங்க, எப்பா மேல இருக்கிற ஆட்கள் பூரா எல்லாம் கலிலேயர் அல்லவா, இல்ல அதிகம் படிப்பறிவு இல்லாத ஆட்கள், ஆனா தேவனுடைய மகத்துவத்தை பேசுறாங்களப்பா, நம்முடைய பாஷையை பேசுறாங்களே, இல்லையா? நம்ம தேசத்துல பேசிக்கொள்ளுகிற பாஷையை பேசுறாங்க. சரி, அப்படி என்னதான் பேசுறாங்க என்று கூர்ந்து கவனித்த போது அவர்கள் தேவனுடைய மகத்துவங்களை பேசினார்களாம். தேவன் யார், எப்படிப்பட்டவர், இல்லையா? நமக்கு விவரமா சொல்லப்படல. ஆனாலும் தேவனுடைய மகத்துவங்கள் இப்படிதான், இதை தான் பேசியிருக்கணும். அவரால் என்ன செய்ய முடியும், அவர் இந்த உலகத்தை எப்படி நேசிக்கிறார். சரிதானா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்ப புரியல. வாசிக்கிறோம், சிலர் என்னமோ பேசுறாங்க அப்படின்னு பேசிக்கிட்டாங்க. ஒரு சில கூட்டம் சொன்னாங்க, எப்பா இவங்க எல்லாம் மதுபான மயக்கத்தினால இப்படிலாம் பேசுறான்னு சொன்னப்போ பேதுருக்கு பயங்கர கோபம் வந்துருச்சு. வாசிக்கிறோம், 12 கூட எழும்பி நின்று, இல்லையா? 11 ஆட்களோடு எழும்பி நின்று ஸ்தோத்திரம் அவர் கேட்கிறார், நீங்க நினைக்கிறபடி இவங்கெல்லாம் மதுபானத்தினால் நிறைந்தவர்கள் அல்ல. யோவேல் தீர்க்கதரிசி தன்னுடைய தீர்க்க தரிசனத்தில் சொன்ன அந்த காரியங்கள் தான் இப்ப நடக்குது. மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். இந்த தீர்க்க தரிசனத்தெல்லாம் சொன்ன போது ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஜனங்கள் அங்க வாசிக்கிறோம், நம்ம 2ஆம் அதிகாரத்துல ரொம்ப டீட்டெயிலா நம்ம வாசிப்போம். ஆனாலும் உங்களுக்கு ஸ்தோத்திரம், இந்த பகுதியை உங்களுக்கு நான் சொல்லணுங்கிறதுக்காக சொல்றேன். இருதயத்திலே குத்தப்பட்டவர்களாகி பார்த்து கேட்டாங்க, நாங்க என்ன செய்யணும் ஐயா, நாங்க என்ன செய்யணும்? இதே கேள்வியை தான் யோவான் ஸ்நானன் இடத்துல கேட்டாங்க ஆட்கள், நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? பேதுரு சொன்னார், நீங்கள் மனம் திரும்பி ரட்சிக்கப்படுங்க.
அதுக்கு பிறகு ஜனங்கள் அதற்கு ஒப்பு கொடுக்குறாங்க. கிட்டத்தட்ட 3000 பேர் கவனிங்க நல்லா ஞானஸ்நானம் பெற்று சபையிலே சேர்க்கப்படுறாங்க. இப்போ நல்ல கவனிங்க, 12 120 இப்போ 3000 பேர் சபையிலே சேர்க்கப்பட்டார்கள். 2ஆம் அதிகாரம் 42ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அந்யோன்யத்திலும் அப்பம் பிட்குதலிலும் ஜெபம் பண்ணுதலிலும் உறுதியாய் தரித்திருந்தார்கள். ஆவிக்குரிய ரீதியிலையும் அவர்கள் ஸ்தோத்திரம் இருக்கிறாங்க. அப்படியே கீழே வாசிச்சீங்கன்னா, அவர்கள் தங்களுடைய காணியாட்சிகளை எல்லாம் விற்று கொண்டு வந்து அப்போஸ்தலருடைய பாதத்தில் வைத்து நாங்கள் வாசிக்கிறோம், சபை மிகுந்த சமாதானத்தோடு வளர்ந்து வருகிறது. சரியா? இது 2ஆம் அதிகாரத்தின் செய்தி. பிறகு உங்களுக்கு தெரியும், 3ஆம் அதிகாரத்தில் ஒரு அற்புதம் நடக்குது இல்லையா? பிறவியிலிருந்து சப்பானியாய் பிறந்த ஒருவனை ஸ்தோத்திரம் பேதுருவும் யோவானும் சுகப்படுத்தி, பிறகு உங்களுக்கு தெரியும், அதை தொடர்ந்து ஒரு பிரசங்கம், அங்க 5000 பேர் ரட்சிக்கப்படுறாங்க. இப்படி சபை வளர்ந்து பெருகினது. இதுல நான் சொன்னேன், ஒவ்வொரு இந்த பகுதி நிறைவடையும் போதும் சபையை குறித்த ரிப்போர்ட் என்ன தெரியுமா? ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், அல்லேலூயா. 6ஆம் அதிகாரம் அங்க பாருங்க, 7ஆம் வசனத்துல என்ன சொல்லு பைபிள் அங்க சொல்லுது பாருங்க, சபையை குறித்த ரிப்போர்ட் என்ன பாருங்க. அங்க கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். 6ஆம் அதிகாரம் நான் என்னுடைய நோட்ஸ்ல எழுதி வைத்திருக்கிறேன், இருந்தாலும் வசனத்தை பார்த்து நான் உங்களுக்கு வாசிக்க விரும்புகிறேன். 7ஆம் வசனத்தில் பாருங்க, தேவ வசனம் விருத்தி அடைந்தது, சீஷருடைய தொகை எருசலேமில் மிகவும் பெருகிற்று, ஆசாரியர்களில் அநேகரும் விசுவாசத்துக்கு கீழ்ப்படிந்தார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவ வசனம் விருத்தி அடைந்தது, சீஷர்களுடைய தொகை எருசலேமில் மிகவும் பெருகிற்று. புரியுதா? ஆமென். இப்போ இதுதான் நம்ம இங்க வாசிக்கிற முதல் செஷன். இது அந்தந்த அதிகாரங்கள் வரும்போது நம்ம தியானிக்க போகிறோம். முதல் அதிகாரத்திலிருந்தே நம்ம இதை தியானிக்க போகிறோம். சரியா? கர்த்தருக்கு மகிமை. 2வது செஷன், 2வது பிரிவு நீங்க எங்க இருந்து வாசிக்க முடியும்? 6:8 இருந்து 9ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம் வரைக்கும் நீங்க வாசிக்க முடியும். 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலிருந்து 9ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம் வரைக்கும் நீங்கள் வாசிக்கும் போது நல்லா கவனிங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த பகுதியில் எதை வாசிக்கிறோம்னா, ஸ்தேவானுடைய மரணம். ஸ்தேவானுடைய மரணம் நல்லா கவனிங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த ஸ்தேவானுடைய மரணத்தை தொடர்ந்து ஒரு பெரிய உபத்திரம் வருகிறது. ஒரு பெரிய உபத்திரம் வருது. யாரால வருது? ஆமா, சவுல் என்கிற பவுல் மூலமாக, இல்லையா? ஸ்தோத்திரம். ஒரு உபத்திரம் வந்த போது நல்லா கவனிங்க, எருசலேமில் மாத்திரம், ஆமென் ஸ்தோத்திரம், பல வருஷங்கள் சுற்றி கொண்டிருந்த சுவிசேஷம் இல்ல, எருசலேமுக்குள்ள மாத்திரம் பிரசங்கித்துக் கொண்டிருந்த இயேசுவின் சுவிசேஷம் இப்பொழுது இந்த யூதர்கள் ரொம்ப அருவருப்பா நினைச்ச, யூதர்களுக்கு தகாத ஒரு கூட்டமா நினைச்ச சமாரியாவுக்கு ராஜ்யத்தின் சுவிசேஷம் கடந்து போனது. அல்லேலூயா, அல்லேலூயா, ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நல்லா கவனிங்க, சரிதானா? கர்த்தருக்கு மகிமை. இந்த சமாரியர்கள் யாரு? இவங்க கலந்து போன யூதர்கள், பாதி யூதர்கள் இல்லையா? ஆமா, பாதி அசீரியர்கள் அல்லது மற்ற புறஜாதியார். புரியுதா உங்களுக்கு? கலந்து போயிட்டாங்க, கலந்து போயிட்டாங்க. அதனால நீங்க எஸ்ரா அவர்கள் காலத்துக்கு பிறகு ஜனங்கள்லாம் சபையை சுத்திகரித்தாங்க பாருங்க. அப்படி இவங்க ஸ்தோத்திரம் தனியே பிரித்து வைக்கப்பட்ட ஜனங்கள். உங்களுக்கு தெரியும், கீழே யூதேயா, மேலே கலிலேயா, இங்கே மத்தியில் சமாரியர்கள் இருப்பாங்க. சமாரியா பாலஸ்தீனாவோட படத்தை பார்த்தீங்கன்னா, சரியா? நான் மற்ற நேரங்களில் நடந்த வேத பாடங்கள்லாம் சொல்லியிருப்பேன், நீங்களும் கேட்டிருக்கலாம். இப்போ மேலே கலிலேயாவில் இருக்கிற யூதர்கள் கீழே யூதேயாவில் இருக்கிற எருசலேமுக்கு, சரிதானா, அங்கே இருக்கிற ஆலயத்துக்கு பலியிட வரணும், இல்லை வேற ஏதோ ஒரு காரணத்துக்காக வரணும்னா இடையில சமாரியா இருக்குது. அப்படி வந்தால் சீக்கிரம் வந்துடலாம், ஆனால் வரமாட்டாங்க. அவர்கள் அப்படியே சுற்றி அப்படிதான் வருவாங்க.
கீழே இருக்கிறவன் யூதேயாவில் இருக்கிறவன் கலிலேயாவுக்கு போகணும்னாலுமே சுற்றி தானே செய்வாங்க, போவாங்க. ஆனா இயேசு கிறிஸ்து பாருங்க, இந்த பாரம்பரிய வேலியை உடைத்தெறிந்தார் யோவான் 4ஆம் அதிகாரத்துல, இல்லையா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதுக்கு பிறகு ஒரு முறை போனாங்க, அதுக்கு பிறகு ஒரு முறை போனாங்க. ஆனா அதற்கு பிறகு இயேசுவின் காலத்துக்கு பிறகு யாரும் அங்க போகல, யாரும் போகல. இந்த சமாரியர்களை ரொம்ப அருவருப்பா பார்த்தாங்க. ஆனால் இயேசு ஸ்தோத்திரம் அல்லேலூயா அவர் பரம்பேறும்போது சொன்னார், 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துல, பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும், அப்பொழுது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும், சரிதானா, ஸ்தோத்திரம், யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளா இருப்பீங்க. சரியா? ஆமா, அப்படிதான் இயேசு சொல்லி பரமேறி போனார். ஆனாலும் இவங்க கேட்கல. நல்லா கவனிங்க. பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றாச்சு, சபை வளர்ந்து கொண்டிருக்கிறது. ஆனாலும் யாரும் சமாரியா பக்கம் எட்டி பார்க்கணும்னு யாருக்கு தோண மாட்டேங்குது. இப்ப கர்த்தர் பார்த்தார், ஸ்தோத்திரம். ஆமா, ஒரு பெரிய உபத்திரவத்தை ஆண்டவர் அனுமதித்தார். 8ஆம் அதிகாரத்துக்கு வரும்போதெல்லாம் சவுல் வீடுகள் தோறும் புகுந்து கிறிஸ்தவர்களை அடித்து இழுத்து கொண்டு வந்தான் அப்படின்னு வாசிக்கிறோம். புரியுதா? இழுத்து கொண்டு வந்தான் அப்படிதான் வாசிக்கிறோம் நம்ம. அப்ப அந்த உபத்திரம் வந்த போது நல்லா கவனிங்க, அப்போஸ்தலர்கள் மட்டும்தான் இருக்கிறாங்க. அவன் செதறி ஓடுறான். செதறி ஓடி எல்லாரும் யூதேயாவை விட்டு எருசலேமை விட்டு சுற்றி இருக்கிற ஊர்களுக்கெல்லாம் பரவி போயிட்டான். அப்படி போகும்போது தான் உங்களுக்கு தெரியும், இந்த 6ஆம் அதிகாரத்துல இந்த பந்தி விசாரிப்புக்கு என்று ஒரு 7 பேரை நியமித்து வைத்திருந்தாங்க, இல்ல? அதுல ஸ்தேவான் அடித்து கொல்லப்படுகிறான் 7ஆம் அதிகாரத்துல. இப்ப அதுல ஒரு ஆள் பிலிப்பு, உங்களுக்கு தெரியும், அவர் போய் சமாரியா அந்த பகுதியில் போய் தஞ்சம் புகுந்து கொண்டார். அங்க போய் ஒளிந்து கொண்டவர் சும்மா இருக்கல, அவருக்குள்ள இருந்த ஒரு சுவிசேஷ பாரம். நல்ல கவனிங்க. இப்போ அவர் எழும்பி 8ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம், அந்த சமாரியாவில் போய் இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணுகிறார். 8ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், அந்த பட்டணத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிற்று. பெரிய அற்புதம் நடக்குது. புரியுதா உங்களுக்கு? பெரிய அற்புதம் நடக்குது, அதிசயங்கள் நடக்குது, பலத்த செயல்கள் நடக்குது. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும், இல்லையா? அப்போ புறஜாதியார் போல அருவருப்பா எண்ணப்பட்ட அந்த ஜனங்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்படுகிறது. இன்னொன்று புரிஞ்சுக்கிற மாதிரி சொல்றேன், இயேசுவின் சுவிசேஷம் இப்பொழுது யாருக்கெல்லாம் கூடாது, யாருக்கெல்லாம் இவங்க கேட்கக்கூடாது, யாரெல்லாம் சந்திக்க கூடாது அப்படின்னு நினைச்சாங்களோ அப்படிப்பட்ட ஆட்களுக்கு சுவிசேஷம் கடந்து போகிறது. இதுதான் இங்க இருக்கிற விஷயம். சரிதானா? கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும், ஸ்தோத்திரம். இப்ப பாருங்க, நான் சொன்னேன் ஒவ்வொரு பகுதியும் முடியும் போது வேதம் கொடுக்கிற ரிப்போர்ட் பாருங்க. முதலாவது சொன்னேன் 6, 7. இப்போ 9ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்துல பாத்தீங்க அப்படின்னாக்கா, ஆமென், ஸ்தோத்திரம், என்ன சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. அப்பொழுது யூதேயா, கலிலேயா, சமாரியா நாடுகளிலெங்கும் சபைகள் சமாதானம் பெற்று பக்தி விருத்தி அடைந்து கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடும் பரிசுத்த ஆவியின் ஆறுதலோடும் நடந்து பெருகின. அல்லேலூயா. புரியுதா? இப்ப முழு பாலஸ்தீனத்தை அந்த ஜனங்கள் அங்க சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. யாரெல்லாம்? யூதேயா, கீழே இருக்கிறவன், மேல இருக்கிறவன் கலிலேயா, மத்தியில் இருக்கிறவன் சமாரியா. இதுக்கு முன்னாடி யூதர் சமாரியர்களை பார்த்தாவே இவங்களுக்கு ஒரு பெரிய கோபம், சமாரியர்களை பார்த்தாவே இவர்களுக்கு பயங்கர எரிச்சல், இல்லையா? சமாரியனுக்கு யூதேயா கலிலேயாவில் இருக்கிறவங்களை பிடிக்காது, கலிலேயா யூதேயாவில் இருக்கிறவர்களுக்கு சமாரியர்களை பார்த்தா பிடிக்காது. ஆனாலும் இல்லையா, ஆவியானவர் கிரியை செய்த போது வசனத்துல வாசிக்கிறோம், சபைகள் சமாதானம் பெற்று. அல்லேலூயா, 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 ஆமென். பரிசுத்த ஆவியானவர் இந்த நாட்களில் அப்படிப்பட்ட கிரியைகளை ஊற்றுவாராக. சபைகளுக்குள் இருக்கிற காழ்ப்புணர்ச்சி, இல்லையா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சபைகளுக்குள் இருக்கிற கருத்து வேறுபாடுகள்,
சபைகளுக்குள் இருக்கிற பொல்லாத பார்வை, தவறான பார்வைகள் இதெல்லாத்தையும் மாத்தி, ஆமாவா இல்லையா, இந்த கடைசி நாட்கள்ல ஆண்டவரே சபைகளுக்குள்ளே ஒரு சமாதானத்தை நீர் கட்டளையிடுவீராக. அல்லேலூயா. சபைகளுக்குள்ளே ஒரு சமாதானத்தை நீர் கட்டளையிடுவீராக என்று சொல்ல கர்த்தர் நமக்கு உதவி செய்யட்டும். ஆமே, நிறைய சபை பிரிவுகள் இருக்கிறது, நிறைய ஸ்தாபன சபைகள் இருக்கிறது இல்லையா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியானவர் அப்படிப்பட்ட ஒரு ஐக்கியத்தை இந்த கடைசி நாட்களிலே தந்து சபைகளை இணைந்து நிற்க உதவி செய்வாராக. மூணாவது ஸ்தோத்திரம். இந்த புஸ்தகத்தின் 3வது பகுதி பாருங்க, 9ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்திலிருந்து 12ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் வரைக்கும். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. என்ன விவரங்கள் சொல்லப்பட்டிருக்கு இந்த பகுதியில கவனிங்க. அப்போஸ்தலனாகிய பவுல் எப்படி ரட்சிக்கப்பட்டார்? இந்த புஸ்தகத்துல ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், மிக முக்கியமான ஒரு நபர் யாருதான்? ஆமா, அப்போஸ்தலனாகிய பவுல். பாஸ்டர், அப்ப பேதுரு இல்லையா? நீங்க அந்த இடத்துக்கு வந்துடக்கூடாது. பவுலை ஆண்டவர் எப்படி தெரிந்து கொண்டு அவனை கொண்டு தேசங்களுக்கு சுவிசேஷத்தை கொண்டு போனார் இல்லையா. சபைகளுக்கு அவருடைய செயல்கள் எவ்வளவு அதிகமா இருந்திருக்கிறது. சரியா. இப்ப இந்த பகுதியில் எதை வாசிக்கிறோம்? இயேசு கிறிஸ்து எப்படி பவுலை சந்தித்தார். உங்களுக்கு தெரியும், தமஸ்குக்கு அவர் போகிறார். சரிதானா? ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். தமஸ்குவுக்கு போகிறார். அவர் போகும்போது ஒரு பெரிய வெளிச்சம் சந்தித்தது. ஓகேவா? ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஸ்தோத்திரம். அது மட்டும் கிடையாது. நல்ல கவனிங்க. இந்த தமஸ்கு நான் யோசித்து பார்க்கிறேன். எருசலேம்ல இருக்கிற சபைகள் எல்லாம் துன்பப்படுத்தினார்ல பவுல். ஏன் ஆண்டவர் அவர் அங்க சந்திக்கல? ஆமாவா இல்லையா? ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஸ்தோத்திரம். ஏன்னா இந்த தமஸ்கு இருக்கு இல்லையா, இது சிரியாவில் இருக்கிற ஒரு நகரம். சரியா? இந்த சிரியாவுக்கு தலைநகரம் எதுன்னா அந்தியோகியா. சிரியாவுடைய தலைநகரம் எது? அந்தியோகியா. ஓகேவா? அப்போ எப்படி யூதர்களுக்கு தலைநகரமாய் இருந்த எருசலேமிலே சபை உண்டானதோ, இந்த அந்தியோகியா என்கிற புறஜாதிய பட்டணத்தில் இயேசுவின் சுவிசேஷம் அல்லேலூயா வந்து இந்த புறஜாதிய ஜனங்கள் எப்படி ரட்சிக்கப்பட்டாங்க. ஆமாவா? கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். புறஜாதியார் மத்தியில எப்படி சுவிசேஷம் கடந்து போச்சு. புறஜாதியார் மத்தியில எப்படி பேதுரு செய்த ஊழியத்தின் மூலமாய் விசேஷமா கொர்நேலியு குடும்பம் ரட்சிக்கப்படுது இல்லையா. கொர்நேலியு குடும்பம் ரட்சிக்கப்பட்டது மட்டும் கிடையாது, சபையிலே முதல் சேர்த்து கொள்ளப்பட்ட புறஜாதிய குடும்பம் யாருன்னாக்கா இந்த கொர்நேலியுடைய குடும்பம். நல்லா கவனிங்க. சபையிலே சேர்த்து கொள்ளப்பட்ட முதல் புறஜாதிய குடும்பம் யாருங்க? ஆமா, இந்த கொர்நேலியுடைய குடும்பம். அதற்கு பிறகு ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இந்த புறஜாதியாருக்கு எப்படி சுவிசேஷம் கடந்து போச்சு. ஓகேவா? அல்லேலூயா. அதனாலதான் ஆண்டவர் இந்த புறஜாதிய பட்டணம் வர வரைக்கும் பவுலை அனுமதித்து பிறகு என்ன செய்தார்? ஆமா, அவரை எங்க ரட்சிக்கிறார். இவருடைய செய்தி, பவுலை குறித்த செய்தி அங்க இருக்கிற ஜனங்களுக்கெல்லாம் தெரிய வருகிறது. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஓகே, 4வது பகுதி. இப்போ இந்த 3வது பகுதியுடைய செய்தி எப்படி முடிவு பாருங்க. அந்த ரிப்போர்ட்டை பாருங்க. 12ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்துல பாருங்க. சபையுடைய நிலையை பாருங்களேன். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அல்லேலூயா. தேவ வசனம் வளர்ந்து பெருகிற்று. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஓகே, இப்போ 4வது பகுதி எதை நம்ம சிந்திக்க போகிறோம் அப்படின்னா 12ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்திலிருந்து 16ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் வரைக்கும் நீங்க வாசிப்பீங்கன்னா 12:25 16:5 நீங்க வாசிப்பீங்கன்னா ஸ்தோத்திரம். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை. இப்போ முன்னாடி சொன்ன புறஜாதிய
மக்கள் அவர்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டுச்சுன்னு சொன்னேன். இந்த பகுதியில் இன்னும் அநேக நாடுகளுக்கு, மற்ற நாடுகளுக்கு சுவிசேஷம் எப்படி கடந்து போனது என்பதை பற்றி வாசிக்கிறோம். 16ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் ஆமென் ஸ்தோத்திரம், சபையை குறித்த ரிப்போர்ட் பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார். அதனாலே சபைகள் விசுவாசத்தில் ஸ்திரப்பட்டு நாளுக்கு நாள் பெருகின. அல்லேலூயா. நாளுக்கு நாள் என்ன செய்ததா? பெருகினது. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். பிறகு 5வது பகுதி என்ன? 16ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலிருந்து 19ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் வரைக்கும் நம்ம என்ன வாசிக்கிறோம்னா, சுவிசேஷம் எப்படி ஐரோப்பாவுக்குள்ளே நுழைந்தது. சரிதானா? ஆண்டவருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஐரோப்பாவுக்குள்ளே எப்படி சுவிசேஷம் போகுது? கிரேக்க நாடுகளில் ஒரு பிரதான நாடு கொரிந்து, அந்த நாட்டில் எப்படி பவுல் சபையை ஆரம்பிக்கிறார். சரிதானா? ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். எபேசு பட்டணத்தில் எப்படி சபையை அவர் உருவாக்கினார். எபேசுன்னா இன்றைக்கு இருக்கிற துருக்கி. சரிதானா? கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. இப்ப 19ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் சபையோட ரிப்போர்ட் என்ன தெரியுமா? கர்த்தருக்கு மகிமை. அல்லேலூயா. ஆமென். 20ஆம் வசனம் தானே. இவ்வளவு பலமாய் கர்த்தருடைய வசனம் விருத்தி அடைந்து மேற்கொண்டது. புரியுதா? இவ்வளவு பலமாய் கர்த்தருடைய வசனம் விருத்தி அடைந்து மேற்கொண்டது என்று நாம வாசிக்கிறோம். கர்த்தருக்கு மகிமை. இப்போ 6வது செஷன், இந்த புஸ்தகத்துடைய 6வது பகுதி. இதை நம்ம எப்படி பார்க்க போகிறோம்? 19ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்திலிருந்து 28ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம் வரைக்கும் நம்ம வாசிக்கும் போது ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், பவுல் ரோமாபுரிக்கு அவர் கடந்து போனதை பார்க்க முடிகிறது. சரிதானா? கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். எப்படி பவுல் ரோமாபுரிக்கு போனார், அவர் போவதற்கு என்ன சூழ்நிலை அன்னைக்கு உண்டாச்சு. நீங்க ரோமருக்கு எழுதின நிருபத்தை பவுல் சொல்லும்போது சொல்லுகிறார், நான் உங்களை சந்திக்கிறதுக்கு எவ்வளோ ஆசையா இருந்தேன், வருவதற்கு எவ்வளோ பிரயாசப்பட்டேன், ஆனாலும் முடியல, ஆவியானவர் தடை செய்தார். சரிதானா? ஆனாலும் பாருங்க, இந்த பகுதியில் பவுல் ரோமாபுரிக்கு போனார். ஆனால் எப்படி போகிறார்? சிறை கைதியாக போகிறார். சிறை கைதியாகி போகிறார். சரிதானா? ஆனாலும் அவர் ரோமாபுரியில் போய் தைரியமாய் வசனத்தை பிரசங்கம் பண்ணினார். ஆமென் ஸ்தோத்திர. நிருபங்களில் வாசிக்கிறோம், அவர் எழுதும்போது சொல்லுகிறார், அரண்மனையில் உள்ளவர்கள் உனக்கு வாழ்த்துதலை சொல்லுகிறாங்க. அப்படிதானா? ஆமாம். கைதியாய் போன போதும் கூட அந்த ரோமாபுரியில் போய் அநேகரை ரட்சிப்புகளை நடத்தினார். இயேசுவின் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணினார். ஆண்டவருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். சரிதானா? ஆமாம். அவருடைய செய்தி என்ன? இயேசு கிறிஸ்து நீங்கள் நினைக்கிறது போல ஒரு மனுஷன் கிடையாதுப்பா. வானத்தையும் பூமியையும் படைத்த கர்த்தர் அவர். அவர் தான் மனிதர்களை உண்டாக்கினார், இந்த உலகத்தை உண்டாக்கினார். சரிதானா? ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அது மட்டும் கிடையாது, அவரை யாரும் கொலை செய்யலை, தம்மைத்தாமே அவரே ஒப்பு கொடுத்தார். அவரே ஒப்பு கொடுத்தார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அந்த இயேசு 3ஆம் நாள் உயிரோடு கூட எழும்பினார். அவர் இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறார். திரும்ப இந்த உலகத்துக்கு வரப்போகிறார். இதுதான் ஆமென் சுவிசேஷம். இதை எல்லாருக்கும் பிரசங்கம் பண்ணினார். ரோமாபுரியில சிறையில் இருந்த போதும் கூட அங்க இருக்கிற ஜனங்களுக்கு இயேசுவின் சுவிசேஷத்தை பிரசங்கித்தார். இதுதான் இந்த அப்போஸ்தலர் நடபடிகளில் இருக்கிற விஷயங்கள். இதைத்தான் நம்ம வருகிற நாட்களில் அடுத்தடுத்து நம்ம தியானிக்க போகிறோம். வருகிற வாரத்தில் முதல் அதிகாரத்தை நம்ம தியானிக்க போகிறோம். ஆகவே நீங்கள் ஆயத்தத்தோடு இதில் கலந்து கொள்ளுங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. அல்லேலூயா. ஜெபம் பண்ணுவோமா? எல்லாரும் ஜெபம் பண்ணுவோமா? கண்களை மூடுங்க. எல்லாரும் கண்களை மூடுங்க. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். பரிசுத்தமும் இரக்கமும் உள்ள நல்ல பிதாவே, நம்முடைய நல்ல நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம், நாங்கள் உயர்த்துகிறோம். நான் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை என்று சொன்ன தெய்வம் ஆண்டவரே. அல்லேலூயா. ஆமென். நீர் ஒருபோதும் உம்முடைய சபையை நீர் விட்டு கொடுக்க மாட்டீர். இன்றைக்கும் உம்முடைய திருச்சபையை கட்டி கொண்டிருக்கிறீர். காரணம், அது உம்முடைய இரத்தத்தினால் நீர் சம்பாதித்து கொண்டது ஆண்டவரே. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இந்நாள் வரைக்கும் சபைகள் வளர்கிறது. இந்நாள் வரைக்கும் சபைகள் தேவனுடைய ராஜ்யத்தை ஆமென் ஸ்தோத்திரம் பல தேசங்களுக்கு கொண்டு போகிறது. இந்நாள் வரைக்கும் உம்முடைய திட்டம் சபைகள் மூலமாய் நிறைவேற்றப்பட்டு கொண்டிருக்கிறது. அதற்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம். எங்களுடைய திருச்சபைகளும்
ஆண்டவரே, இந்த புஸ்தகத்தில் வாசிக்கிற தெய்வீக அனுபவங்களை நாங்களும் பெற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இந்த புஸ்தகத்தில் வாசிக்கிற அற்புதங்கள், இந்த புஸ்தகத்தில் நடப்பிக்கப்பட்ட தேவனுடைய மகத்துவ கிரியைகள் எங்கள் ஊழியத்திலும் எங்கள் சபையிலும் அது நிறைவேற உதவி செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். கிருபை கூட இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், அல்லேலூயா. கர்த்தர் உங்களை எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. தேவனுடைய கிருபை உங்கள் எல்லாரோடும் கூட இருப்பதாக. ஆமென், ஆமென், ஆமென்.